இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 14வது ஞாயிற்றுக்கிழமையை தான் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே நற்செய்தி பணிக்காக இறைவன் நம்மை தயாரித்து சில நிபந்தனைகளோடு அந்த நற்செய்தி பணியை அறிவிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிற ஒரு செய்தியையும், அதே நேரத்துல பெருமை கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமைகளாக நாம் இருக்கிறோம், அவருடைய சிலுவையை நமக்கு அடையாளம் என்று அவரில் பெருமை கொள்ளுகிற, அந்த சிலுவையில் பெருமை கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாகத்தான் நம்ம இருக்க வேண்டும். அதற்கு பிறகு முதல் வாசகத்துல எருசலேம் என்பது வெறும் ஒரு நகரம் அல்ல, மாறாக தாய் போன்ற பாலூட்டி நம்மை சீராட்டி வளர்க்கின்ற கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிற ஒரு செய்தியாகவும் தான் இந்த 3 வாசகங்களும் நமக்கு அமைந்திருக்கின்றன. ஆகவே முதல் வாசகம் என்பது இன்றைக்கு எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் பற்றிய ஒரு காட்சியை காணுகிற நேரத்துல எருசலேமை ஒரு நகராக அல்ல, மாறாக பாலூட்டி சீராட்டி வளர்க்கும் ஒரு தாயினுடைய அன்பை நமக்கு காண்பிக்கின்ற ஒரு நகராகத்தான் இன்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இறைவன் தாய்க்கு இருக்கிற அன்போடு நம்மை அரவணைக்கிறார், நமக்காக அவர் காத்திருக்கிறார், நமக்கு பாலூட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார், நம்மை எல்லா வகையான துன்பங்களில் இருந்தும் காப்பார் என்கிற ஆறுதல் செய்தி தான் முதல் வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்பத்தில் இருப்பவர்கள், கவலையில் இருப்பவர்கள், சோகத்தில் இருப்பவர்கள், எதிர்நோக்கற்று இருப்பவர்கள், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு அச்சத்தில் இருப்பவர்களுக்குத்தான் இந்த ஆறுதல் செய்தி. தாயன்போடு இறைவன் நமக்காக காத்திருக்கிறார், நம்மை தேற்றுவார், நம்மை அவர் ஆறுதல் படுத்துவார். 2வது செய்தி என்பது திருத்துதர் பவுல் எழுதிய அழகான திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, பெருமை பாராட்டுதல் என்றால் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் மட்டுமே நான் பெருமை பாராட்டுவேன். அந்த துன்பத்தின் வாயிலாக எனக்கு மீட்பை கொடுத்த அந்த சிலுவை மட்டுமே எனக்கு பெருமை தரும் ஒரு அடையாளம் என்று சொல்லிவிட்டு, கிறிஸ்துவுக்காக நான் பட்ட தழும்புகள் அடிமையின் தழும்புகள் போல, இயேசுவுக்காக நான் அடிமை போல வாழ்ந்த அந்த தழும்புகள் தான் எனக்கு பெருமை தருகின்றன அப்படி என்று சொல்லி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தினுடைய துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து அவற்றையும் தாண்டி விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படி என்கிற மன உறுதியையும் இந்த 2வது வாசகம் நமக்கு தருகிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நற்செய்தியாளர்கள் இயேசுனுடைய சீடர்கள் என்று சொல்லுவார்கள், 12 சீடர்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்த நற்செய்தியில 72 பேர்கள் என்று எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புறவினத்தாருக்காக எழுதப்பட்ட இந்த நற்செய்தியில இயேசுவனுடைய இந்த நற்செய்தி பணியில, இறையரசை கட்டி எழுப்புகிற பணியில எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை விளக்கும் விதமாகத்தான் இயேசு 72 பேரை அனுப்பினார் அப்படி என்று இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு அறுவடை அதிகம், வேலையாட்கள் குறைவு என்பதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய நாட்டில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களுக்கு தேவைப்பட்ட குருக்கள் இருக்கிறார்களா, கன்னியர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு உண்மையான பதில் போதுமான குருக்கள் இல்லை என்பதுதான். அன்புமிக்கவர்களே, தமிழகம் என்பது மருத்துவ தலைநகரம் என்று சொல்லுவார்கள், இந்தியாவினுடைய அல்லது ஆசியாவினுடைய மருத்துவ தலைநகரம் என்று சொல்லுவார்கள். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 200 பேருக்கு ஒரு மருத்துவ தமிழகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதனால தான் தமிழ்நாடு அகில இந்தியாவினுடைய மருத்துவ தலைநகரம் என்று சொல்லுகிற அளவுக்கு சுகாதார கட்டமைப்பு அவ்வளவு அழகாக இருக்கிறது. இதையே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்விற்கு எடுத்துக்கொண்டால் எத்தனை பேருக்கு ஒரு குரு இருக்கிறார் அவருடைய ஆன்ம காரியங்களை கவனித்துக் கொள்வதற்காக அப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் மிக குறைவாகத்தான் குருக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையில இருக்கிறது. ஆகவே அன்புமிக்க பெற்றோர்களே, பெரியவர்களே, இந்த செய்தியை கேட்பவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இறை அழைத்தலுக்காக செபியுங்கள். முடிந்த அளவு இறை அழைத்தலுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். காரணம், அறுவடை மிகுதியாக இருக்கிறது, அதற்கான பணியாட்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுவடைக்காக பணியாளர்களை அனுப்புகிறார். அவர் சொல்லுகிற முதல் காரியம், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். அவர் அனுப்புகிற பணியில எல்லாமே நன்றாக இருக்கும், இனிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அவர்களுக்கு பிடித்தது போல இருக்கும் என்று இயேசு உறுதியளிக்கவில்லை. மாறாக
ஓநாய்களுக்கு இடையே ஆட்டுக்குட்டியைப் போல உங்களை நான் அனுப்புகிறேன். ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு 10 ஓநாய்களுக்கு இடையே சென்றால் என்ன நடக்கும் என்பதை உங்களால் நிச்சயமாக நினைத்து பார்க்க கூடும். அன்புமிக்கவர்களே, இத்தகைய பணிதான் இறையரசு பணி. இத்தகைய பணிதான் இன்றைக்கு நற்செய்தி பணி என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். கேட்டவுடனே அச்சமாக இருக்கும். ஓநாய்களுக்கு இடையே ஆட்டுக்குட்டிகள், எப்படி ஃபாதர் இது பாசிபிள்? இது எப்படி நடக்கும்? அந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆகும்? அப்படி என்று நம்ம மனதளவுல அதை கற்பனை செய்து பார்க்கலாம். ஆனால் வரலாற்றில் பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 16-17 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எளியவனாக இருந்த சிறுவனாக இருந்த தாவீது அந்த மாபெரும் ஓநாய் கோலியாத்தை ஒரு கவனோடும் ஒரு கல்லோடும் சென்று அந்த ஓநாயை வீழ்த்தினார் என்பதுதான் வரலாறு. ஆகவே அன்புமிக்கவர்களே, இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, சின்ன ஆட்டுக்குட்டி போல இருந்த தாவீது மிகப்பெரிய ஓநாயாக இருந்த அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள சென்ற நேரத்துல இஸ்ரேல் மக்கள் அவருக்கு பல்வேறு படைக்கலன்களை அணிவிக்கிறார்கள். அனைத்தையும் தூக்கி வீசி விட்டு ஒரு கவனையும் ஒரு கல்லையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய திருப்பெயரால் நான் செல்லுகிறேன் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய இனத்தை அழித்தவனை, தன்னுடைய இனத்து மக்களை கொன்று குவிப்பவனை, அந்த மிருகத்தை வீழ்த்தத்தான் தாவீது ஆண்டவரை ஆடையாக அணிந்து ஆண்டவரை உள்ளத்துல ஏந்தி செல்லுகிறார். அந்த மிருகத்தை அழித்தார் என்று விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன், நம்முடைய தாய் திருநாட்டுல மிகப்பெரிய ஒரு மிருகமாக, மிகப்பெரிய ஒரு ஓநாயாக இருந்த பிரிட்டிஷ் ராஜ்யத்தை அரைநிர்வாண கோமாளி என்று அழைக்கப்பட்ட காந்தியடிகள் மக்களை திரட்டி போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவதில் மிகப்பெரிய பங்காற்றவில்லையா? இவரும் ஒரு மிகப்பெரிய ஓநாய்க்கு முன்னால் ஒரு ஆட்டுக்குட்டியை போலத்தான் இருந்தார். இந்த உலகத்துல எத்துணை துன்பங்கள், எத்துணை மிகப்பெரிய மிருகங்களாக நமக்கு எதிராக சவாலாக இருந்தாலும் ஆண்டவரை தங்களுடைய உள்ளத்துல ஏந்தி செல்பவர்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதனுடைய முதல் கருத்தாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, கையில் பணப்பையோ வேறு பைகளையோ அல்லது மிதியடிகளையோ எடுத்து செல்ல வேண்டாம் அப்படி என்கிற இரண்டாவது நிபந்தனையை தருகிறார். பழைய ட்ரெயின் டிக்கெட்ல இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். குறைவான பயண பைகள் நிறைவான பயணம் அப்படி என்பதை தான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணுலகளை நம்ம சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எதையுமே விண்ணுலகளை நம்ம எடுத்து செல்ல முடியாது. வெறுங்கையோடு தான் நம்ம அடக்கம் செய்யப்படுவோம். கொரோனா நேரத்துல ஒரு நண்பர் ஒருவர் தன்னிடம் இருந்த பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து வீசி கொண்டிருந்தார். அங்கே பலர் அந்த பணத்தை வாரி கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு போலீஸ்காரர் இந்த நண்பரிடத்துல கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பணத்தை இப்படி வீணாக்குகிறாயே என்று கேட்ட நேரத்துல அவர் சொன்னாராம், இது என்னுடைய பணம் இல்லை, கொரோனாவில் இறந்து போன என்னுடைய நண்பனுடைய பணம். இறக்க முன்பாக அவன் சொன்னான், நான் கடினப்பட்டு உழைத்த இந்த பணம் கடைசியில என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை, எதற்காக இந்த பணம் தூக்கி வீசு என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, பணமோ பொருளோ செல்வமோ கடைசியில இந்த ஒரு கதிக்கு தான் நம்மை ஆளாக்கும். ஆகவே நம்முடைய முடிவு நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணுலகில தேவையற்ற சுமைகளை சேர்த்து கொள்ளாமல் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழத்தான் இறைவன் நமக்கு பற்றற்றவர்களாய், தேவையில்லாத உலக நாட்டங்களில் இல்லாதவர்களாய் வாழ ஒரு அழைப்பு விடுக்கிறார். செல்வங்கள் தேவைத்தான், பண பொருட்கள் நமக்கு தேவைத்தான், அவையே நம்முடைய வாழ்க்கையாகிவிடக்கூடாது. அவைகள் பெரும் சுமையாக இயேசுவிடத்துல நாம் சேர்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவையற்ற பற்றுகளை விட்டு மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு நிபந்தனையாக, பணப்பையோ வேறு பைகளோ மிதியடிகளோ எடுத்து செல்ல வேண்டாம் அப்படி என்று சொல்லுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றை எடுத்து செல்ல நமக்கு அறிவுரை கூறுகிறார். அதாவது, நீங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அமைதி உரித்தாகுக, அமைதி உண்டாகுக என்று அமைதியை கொண்டு செல்லுங்கள். இறை அரசு பணியில குருக்களாக இருந்தாலும், கன்னியர்களாக இருந்தாலும், பொதுநிலையினராக இருந்தாலும், குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும், நாம் இருக்கிற இடத்துல பிளவு இருக்கக்கூடாது, பிரிவு இருக்கக்கூடாது, வேற்றுமை இருக்கக்கூடாது. மாறாக இயேசுவினுடைய சீடர்களாய் நம்முடைய வாழ்வு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடு, நாம் இருக்கிற இடத்துல ஒற்றுமையையும் மன மகிழ்ச்சியையும் கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான இறை அரசு பணி. அந்த ஒற்றுமையோடு சேர்த்து மகிழ்ச்சியும் நீதியும் அந்த இடத்துல இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான இறை அரசு பணி, அதுதான் உண்மையான இறை வார்த்தை பணி என்பதை இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, நற்செய்தி பணியில துன்பங்கள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை உள்ளத்துல ஏந்தியவர்களாய், இந்த உலக பற்று இல்லாமல் உள்ளத்திலும் முகத்திலும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும்
அமைதியையும் கொண்டு செல்ல அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் வருகிற இந்த வாரங்களில இயேசுவினுடைய உண்மை சீடர்களாய் இறையரசு பணியில பங்கெடுக்க நாமும் முயற்சி செய்வோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.